அவர் நடிகரை வைத்து படம் எடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கிறது, அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அது சும்மாலாம் நடிக்கலை. நாயையும் சீமானையும் கொலைக்கி விட்டால் நாய் தோத்துரும், சீமான் ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு நடிக்கிறான் ஆள். அங்கேருந்த கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் இன்னும் உயிரோடு தான் இருக்கார், இன்னும் சாவலை. ஏன்னா செத்தா அவரையும் உறவு முறன்றோம் அவன். அது மாதிரி ஆள் எவன் செத்தாலும் இவனுக்கு உலகத்திலே அதிக அப்பாவை கொண்ட ஆள் சிவமான் தான். எவன் செத்தாலும் அப்பா அப்பான்றாங்க. அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் இவனை நடைபயிற்சிக்கு தடை போட்டார். இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க, ஒரு நாளைக்கு 2 கடிதம் எழுதுவான். ஒன்று அவன் லவ்வர் விஜயலட்சுமிக்கு, இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில் இருக்கிறேன், இப்போ அவன்கிட்ட காசு வேணாம் இவன்கிட்ட காசு வேண்டாம். கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 2009 உச்சகட்ட உலகப் போர் நடந்து கொண்டு, இந்த ஈழத்தமிழர் விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காதல் கடிதம் எழுதி சுதினவன் தான் அவன் கட்ட பஞ்சாயத்து. இவன் தான் சொல்கிறான், நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக சீமான் பிரபாகரன் இவர் தான் சொல்லிட்டு போனான் எல்லாத்தையும். அதே இப்போ ஒரு பேட்டி கொடுத்தனால நான் திராவிடனா நான் திராவிடனா எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டுருக்கு. பார்த்து நீ மனுஷனே கிடையாது, நீ எப்படி நம்ம திராவிடனா இருக்க முடியும்? திராவிடனா சுயமரியாதை கரண் பொருள், உனக்கு சூடு சோறனா ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி திராவிடனா இருக்க முடியும்? அதுவும் கிடையாது. நீ நிதானமாக இருக்கிறியா? உன் கட்சிக்கு நாம் தமிழ் கூட நாய் டம்ளர்னு வைக்கணும் மறுபடி. நீங்கள் எல்லாமே நாய் மாதிரியே கொலைக்கிறீங்க, நைட்டு டம்ளர் தான் உங்கள் கொள்கையே பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் கட்சி நடத்தலை. இன்னொருத்தர் இருந்தார் மணியரசன் சொல்லிட்டு, தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்கள் பெரியாரேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, எப்படி தமிழர் பெரியார்னாரு? வயசான காலத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் போல. இது இனிமேலாம் உழைக்க முடியாது நம்மளால், இது மாதிரி ஏதாவது பேசி வயிற்றுப்பின்னு போக வேண்டியதான்னு நினச்சினேன். பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை தோழர்களையும் நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை தோழர்கள் பேச இருக்கிறார்கள், அதுவும் ஐயா அவர்களுடைய உரையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆவலோடு பரீட்சையை எதிர்த்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ஏன்னா பல்வேறு புரட்சியாளர்களை பற்றியெல்லாம் உலக தலைவர்களை பற்றியெல்லாம் பேசிய ஒரு தலைவர், சில்லறைக்காக சில்லறையாகவே மாறிப்போன சீமானை பற்றி பேச இருக்கிறார் என்பதற்காக தான். ஏன்னா அந்த வரிசையில் நம்ம இந்த மேடை பசுபை தான் கேட்டார். கூட்டத்துக்கு அண்ணன் ஐயா அழைப்பு கூட்டணும்னு சொன்னேன், கூட்டத்துக்கு வந்துடுங்கப்பா சென்னைக்கு போகணும்னு சொன்னேன். என்னென்ன கூட்டனார், இது மாதிரி கூட்டண்டா எல்லாம் கூடுதலாக தோழர்லாம் வந்துடுனேன்னா அவர் சொன்னார், ஏன்னா அவனே ஒரு காமெடி பீஸு, அந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறது, நம்ம வர செலவு பண்ணி இங்கேருந்து போகணுமானான்னு கேட்டார். அது காமெடி பீஸு தான் இருந்தாலும் தோழர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு நாய் ஒன்று வீட்டை தேடி வச்சுன்னு சோறு போட்டு வளர்த்தோம். அது ஒரு வீட்டு சோறு பார்த்துன்னு சொல்லிட்டு தெருப்பூரா சாப்பிட ஆரம்பிச்சிது. தெருப்பூரா கண்டதை சாப்பிட்டுட்டு அவனை கடிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம தானே சொல்லி நான் அதுக்கு வெறி பிடிச்சிருதுப்பா, நீங்களாம் பார்த்துருங்கப்பா, கார்பரேஷனுக்காரன் பிடிச்சின்னு போயிடுவான், ஆனாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதுப்பான்றதுக்காக சரின்னு சொன்னால் அவரும் ஒத்துக்கினார். அவர் சீமானை சொல்லலை, செய்தியாக சொன்னார். அவர் இப்போ சமீபத்தில் கூட அவர் தோழர் பேட்டி கொடுத்தார் சீமான். அவர் எங்களுக்கு இயக்குனராக இருக்கிற பொழுது தெரியும், அவர் நடிகரை வைத்து படம் எடுத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கிறது, அவர் நடித்து கொண்டிருக்கிறார். அது சும்மாலாம் நடிக்கலை. நாயையும் சீமானையும் கொலைக்கி விட்டால் நாய் தோத்துரும், சீமான் ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு நடிக்கிறான் ஆள். அதே இப்போ ஒரு பேட்டி கொடுத்த ஆள், நான் திராவிடனா நான் திராவிடனா எங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை போயிட்டுருக்கு. பார்த்து நீ மனுஷனே கிடையாது, நீ எப்படி நம்ம திராவிடனா இருக்க முடியும்? திராவிடனா சுயமரியாதை கரண் பொருள், உனக்கு சூடு சோறனா ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி திராவிடனா இருக்க முடியும்? அதுவும் கிடையாது. அப்படி இந்த சீமான் ஒரு கோமாளி மாதிரி வாங்கின காசுக்கு மேலே அவன் கோராண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டுருக்கான் ஆள். பெரியார் மேடையிலே வாயை வளர்த்து பெரியாரை எதிர்த்து பேசி வயிறை வளர்த்து கொண்டுறான், வேறு எதுவும் இல்லை. அதுதான் சீமான். சீமான் அரசியல் ரொம்ப நாளைக்கெலாம் நீடிக்காது. இது வரலாற்றில் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக. இதுக்கு முன்னாடி மாப்போசியோட பேரனாக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம், இவனை இவன் சொல்கிறான் எல்லாரையும் ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறோம், எல்லாரும் யார் பேசினாலும் ரத்தம் டெஸ்ட்டுக்கு வந்துடும். இவர் மலையாளி, அவர் கேரளாக்காரர், இவருக்கார். எங்களுக்கு இவனை ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் அரசு செலவேற்று. இவன் கோயபல்ஸ் பேரன்னு நினைக்கிறாங்க. கோயபல்ஸோட ரத்த டெஸ்ட்டு இவன் அந்த உறவு முறையில் இருப்பான்னு நினைக்கிறான். வாயை திறந்தா பொய் மூட்டையை சுமந்து தான் புழுவுறான் ஆள். ஒரு இடத்துல கூட உண்மையை பேசணும் கிடையாது. இவன் நாங்கள் 2007 நாங்கள் அறிவோம். 2009 முதல்ல புதுச்சேரி சிறை தான் அவனுக்கு சிறை, புதுச்சேரி தான் அவனுக்கு முதல் வழக்கு. அவர் இப்போ அந்த நாம் தமிழ் தோழர் வந்திருந்தால் அவர்கிட்ட நீங்கள் தலைவர்கிட்ட கேளுங்க, புதுச்சேரி அரியாங்குப்பம் அழுத்துவேலி தோப்பு தெரியுமான்னு கேளுங்க, அது முக்கியம்.
அழுத்து வேலி தோப்பு தெரியுமா உங்களுக்கு? அங்களுக்கு என்னங்க உறவுன்னு மட்டும் கேளுங்க. மண்டி இடாத மானம் மண்டி எடுத்து கிடந்த இடம் அதுதான். அரசியலை துவங்கிய இடம் அதுதான். பொய் மூட்டைக்காக தயார் செய்து கொண்ட இடமும் அதுதான். அப்படி நல்லா நக்க போட்டு வந்து ஒரு மேடையில் வந்து பேசி கண்ணாமண்ணான்னு பேசிட்டு சிறை வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போனார். வாழ்நாள் முழுக்க சிறை 95 ஆண்டு காலம் இந்த மூத்திரச்சட்டியை சுமந்துக்கணும் உழைத்த பெரியார் இன்னைக்கு எழுபத்துக்கு பேசுகிறான். அந்த புரட்சியாளர் சீமான் இருக்கார் இல்லைங்க, 3 வேளையும் சிறை உணவு தான் இருக்குது. சிறை உணவே சாப்பிட்டது கிடையாது. 3 வேளையும் வீட்டு உணவு, அதில் 2 வேளை வந்து அசைவ உணவு. புதுச்சேரி சிறையில் அவர் சிறை வாழ்க்கை அதுதான். வீட்டு உணவுலாம் அவர் எடுத்து கிடையாது. அதுக்குள்ளே வந்து சிறையில் வந்து ஒரு நாங்களே செருப்பில் ஒரு ரீபோக்கு ஷூ வாங்கி கொடுத்து அவர் வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தார். அங்கேருந்த கண்காணிப்பாளர் ஜெயகாந்தன் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு சாவலை. ஏன்னா செத்தா அவரையும் உறவு முறன்றோம். அது மாதிரி ஆள் எவன் செத்தாலும் இவனுக்கு உலகத்திலே அதிக அப்பாவை கொண்ட ஆள் சிவமான் தான். எவன் செத்தாலும் அப்பா அப்பான்றாங்க. அந்த மாதிரி அந்த ஜெயகாந்தன் ஒரு நாள் இவனை நடைபயிற்சிக்கு தடை போட்டார். நாங்கள் எல்லாம் போய் அவர்கிட்ட சண்டை பிடிக்கிறோம். என்னங்க நீ எப்படி ஒரு போராளி அப்படி செய்யலான்னு? இவனாங்க போராளி அப்படின்னு நிறுத்திட்டாப்புல ஒரு ஒற்றை வரியோட. அப்புறம் அதுக்கான பொருள் எங்களுக்கு தெரியல. அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க பார்த்து சொன்னார், அங்கே ஒரு நடைமுறை இருக்குது, அதனால அந்த செய்தியை சொல்லலை. இவனுக்கு என்ன வேலை தெரியுமாங்க, ஒரு நாளைக்கு 2 கடிதம் எழுதுவான். ஒன்று அவன் லவ்வர் விஜயலட்சுமிக்கு, இன்னொரு கடிதம் வந்து நான் சிறையில் இருக்கிறேன், இப்போ அவன்கிட்ட காசு வேணாம் இவன்கிட்ட காசு வேண்டாம். கட்ட பஞ்சாயத்து அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. 2009 அந்த சிறையிலே ஆரம்பிச்சிட்டான். 2009 உச்சக்கட்ட உலக போர் நடந்து கொண்டு, இந்த ஈழத்தமிழர் விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிறது. கொத்து கொத்தாக மக்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் காதல் கடிதம் எழுதின்னு சுதினவன் தான் அவன் கட்ட பஞ்சாயத்து. இவன் தான் சொல்கிறான், நான் தான் வந்து ஈழ விடுதலைக்காக சீமான் பிரபாகரன் இவர்கிட்ட தான் சொல்லிட்டு போனான் எல்லாத்தையும். தம்பி நான் வெளியூர் போகிறேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்குப்பா, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், நீ தான் எல்லாம் இந்த ஆமக்கரெலாம் வீணாகிடாது, பஸ் பிச்சில் வச்சு கூட சாட்டுரு, எப்போ நீ வீணாகிடாத, உனக்காக பன்னி இருக்குது மான் இருக்குது. ஒரு விடுதலை போரை வந்து ஏதோ பிரபாகரம் போர் நடத்தினாராம் மெஸ் நடத்தினாராம் தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவன். அந்த மாதிரி மிக மோசமான நபராக அது அவனுடைய தொண்டர்களை உருவாக்கி வச்சுருக்கான் பாருங்க. அது அதை விட கொடுமைங்க. அவங்களுக்காக தான் அந்த கூட்டமே. தம்பி நீங்களாம் வந்து மனநோயில் ஆடக்கூடாது, நல்லா மருத்துவரை இப்போ பார்க்கணும், சீமான் கூட இருந்தால் முத்தி போய்டும் உங்களுக்குன்னு சொல்கிறது தான். இவனாவது தேவலாம், இவனாவது காரியத்தின் அடிப்படையில் செய்கிறான். அறிவாளி தான் வச்சுருக்க மாட்டான். ராஜீவ்காந்தி தோழர் மாதிரி நிறைய பேர் அனுப்பினால அது மாதிரி வந்துடுவாங்க வெளியில். அறிவாளி எல்லாத்துலாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த தொண்டர்கள் வந்தோடைய பதிவுலாம் ரொம்ப ஆபாசமாக அருவறுப்பாக. அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான் பாருங்க. அந்த படத்தில் வந்த செய்தி தான் நீங்கள் பண்ணிக்கணும். செந்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பார், வெண்ணிராடை மூர்த்தி இருப்பார். அவங்க அப்பா கூப்பிட்டு செந்திலில் சொல்லுவார், செந்தில் எனக்கு உடம்பு சரியில்லை, பக்கத்தூரில் போய் சாவு இருக்குது, நீ சாவுக்கு போ, சாவில் போய் என்னப்பா பண்ணணும், அங்கே துக்கத்தில் பங்கெடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பார். இவன் இங்கேருந்து போய் வடிவேல் மனைவி செத்து பேர் இறந்துருப்பாங்க. அங்கே அவர்கிட்ட போய் மாலையை போட்டு, வடிவேல் வருத்தப்படாத, உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, எனக்கு தான் பொண்டாட்டி, எனக்கு மட்டும் பொண்டாட்டி, ஊருக்கே பொண்டாட்டின்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த நான் தமிழ் கட்சிக்காரன் பூரா இருக்கிறாங்க. சீமான் ஒன்று பேசினான்னா அதை அப்படியே அதை விட கூடுதலாக காப்பி அடித்து மெண்டல் மாதிரியே பேசி திரியிறான். அதனால் இவர்கள்லாம் வந்து அவங்க தொண்டர்களை வந்து நம்ம வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு காப்பாற்ற சேர்க்கணும். சீமான் வந்து சொல்லவே தேவையில்லை, அந்த வெறிநாய்க்காக தான் ஒன்று அது பிடிச்சின்னு போடுவாங்க கார்பரேஷன் இல்லை, அது ஓடி ஓடி அதுவே குளிச்சு அதுவே வந்து காலாவதி ஆகிடும். இப்படிப்பட்ட சூழலில் பெரியார் இயக்க தொண்டர்கள் அது இந்த ஐயா வந்து இந்த அளவுக்கு இந்த மேடை நான் கூட கேட்டேன், தேவையான்னு கேட்டேன். தோழர் சொன்ன மாதிரி இந்த காமெடி பீஸுக்கு இவ்வளோ பெரிய தேவையான்னு கூட கேட்டேன். அவன் வந்து பெரிய மணல் குவாரி கதெல்லாம் பேசுவான், அப்புறம் அவங்க கூட பயணிப்பான். எவனாவது ஒரே வார்த்தை கேட்டு பாருங்க, உனக்கு ஏதுடா சொத்துன்னு கேட்டு பாருங்க. எளிய பிள்ளைக்கு எதுடா 40 லட்ச ரூபா 50 லட்சம் காரு, உன் மனைவிக்கு ஒரு காரு, நீயே தெண்டை சோறு சுற்றி ஒரு தடுமாடி 10 தெண்டை சோறு கூட சுற்றிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு காரு. ஒன்றும் இல்லாத புதுச்சேரியில் வந்து ஆட்டோவில் வந்தாங்க. அவன் ஆட்டோவில் வந்தவன் இன்னும் படம் பூரா ஹிட்ட எல்லாம் வெத்து படம். அந்த படத்துக்கு ஏது இவனுக்கு பணம், இவ்வளோ பணம்? அரசு இதெல்லாம் வந்து அவனை வந்து கண்காணிக்கணும். அவங்களுக்கு தோழர்களை வந்து எல்லாரையும் கேட்குறீங்களா, ஏது திமுக காசு, அவங்களுக்கு காசு, இவங்களுக்கு காசு, இவனுக்கு ஏதுடா காசு? ஏர் ஓட்டினானா, ஏற்படுத்தானா? இவனே மேடையில் பேசுவான் சாராங்காட்சி பண்ணு, அப்போ அந்த கேஸாவது கைது பண்ணி இவனை. இப்படி வந்து இந்த சீமானை வந்து இந்த அரசியலில் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த வேலையை சிறப்பான பணியை வந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். தமிழ்நாட்டை கூறுபடுவது. இவன் வந்து வடநாட்டுக்கு நம்ம செல்லையும் அனுப்பணும். இவனுக்கு வந்து எல்லாமே தெரியும், வடநாட்டுக்கு நடப்பதும் தெரியும்.
ஆனாலும் இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக வந்து ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற வேலையை சரியாக செய்யணும். அதுக்காக ஏவப்பட்ட ஏவல் நாய் தான் அவன். அது சீமானை வந்து தோழர்கள் வந்து நம்ம அவங்க தொண்டர்களுக்கு எல்லாம் தனியாக கூட்டு பேசினாலும் கூட இன்றைக்கி கூட அந்த ஐயா அந்த துண்டறிக்கை போட்ட உடனே அது கீழே ரொம்ப ஆபாசமாக போட்டே இருந்தானோ. இந்த ஊருக்கு இப்போ கூட சமீபத்தில் உயர் அதிகாரி ஒருத்தர் அது மட்டும் சிக்கலில் ரொம்ப ஆபாசமாக அவங்க மனைவி கூட வந்து சித்தரித்து இவன் தான் வந்து பாலியல் சின்னலுக்கு எதிராக பேசுகிறான்றான். இவன் வந்து நான் கேட்பது யாராவது பதில் சொல்ல முடியுமா, என் கூட வாக்குவாதம் செய்ய தயாரா, என்னோட விவாதம் செய்ய தயாரான்றான். அந்த அம்மா தினைக்கும் கேட்குது, சீமான் பையனே செருப்பாளி அடிப்பான் ஒன்றை, அதுக்கு ஒரு பதிலையும் சொல்ல மாட்டான் ஆள். நீ என்கிட்ட விவாதத்துக்கு அது கூப்பிடுறது, அதுக்கிட்ட போக மாட்டான் விவாதத்துக்கு, நம்மளே கூப்பிட்டுருக்கான். உங்ககிட்ட இவன் பேச மனுஷன் பேசுவானா? நீ நிதானமாக இருக்கிறியா? உன் கட்சிக்கு நாம் தமிழ் கூட நாய் டம்ளர்னு வைக்கணும் மறுபடி. நீங்கள் எல்லாமே நாய் மாதிரியே குலைக்கிறீங்க, நைட்டு டம்ளர் தான் உங்கள் கொள்கையே பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் கட்சி நடத்தலை, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை சீர்குலைக்கிற வேலையை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்கிறீங்க. பெரிய திராவிட எதிர்ப்பு பேசுகிறீங்க. இந்த சீமானுங்க கட்சி ஆரம்பிக்க பார்த்து சொன்னாப்புல ஈழம் மலரும் வரை எனக்கு திருமணமே கிடையாதுன்ட்டாங்க ஆள். அப்புறம் அதில் ஒரு ஸ்கீம் ஏற்றின வந்தான், திடீர்னு ஏற்றின வந்து நான் ஈழத்தில் உதவி பண்ண கல்யாணம் பண்ணிக்க வந்தோம். அப்புறம் அதுலேருந்து ஒரு தலைவர் ஏற்படுத்தி நான் ஈழத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்தோம். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு திராவிட எதிர்ப்பு போராளி சட்டசபையில் பிரபாகரனை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானம் போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற சபாநாயகர் அந்த காளிமுத்து, திராவிடன் காளிமுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். எத்தனை தோழர்கள் போய் கேட்டீங்க? இப்போ அவங்க கூட இருக்கிற தோழர்கள் நாம் கட்சி தோழர் கேட்கணும், ஐயா ஈழத்து பொண்ணு உங்களுக்கு கிடைக்கலையாங்க, ஏங்க இப்போ மறுக்க அந்த அம்மாவுக்கு கையில் வழியை திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு. இப்போ சீமானுடைய அந்த போக்கிரித்தனத்தை பொய் மூட்டைத்தனத்தில் தோல் உருக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஆனால் ஐயா மாதிரி ஆட்களுக்கெலாம் அது அதிகபட்சம். ஐயா ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பேச பார்த்து கூட சொன்னாங்க, அவங்களை ஒழிச்சு கிட்டதே முதல் வேலை அப்படின்னு சொல்ல பார்த்து நான் ஐயா கிட்டே சொன்னேன், நீங்கள் கோபமாக பேசி இப்போ தாங்க நான் முதல் முறையாக பார்த்துறேங்க ஐயான்னா. அந்த வேலையெல்லாம் கூட நாங்களாம் பார்த்துக்குவோம். ஆக சீமான் மன்ற இந்த நாம் தமிழர் அப்படின்ற கட்சியுடைய தோழர்கள், அந்த தம்பிமார்கள், நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்க. இந்த திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்திருக்குன்னு கேளுங்க. சீமானுக்கும் தெரியும், தமிழ்நாட்டினுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார் தான் அவனுக்கும் தெரியும். அவன் தெரியும். வேறு வயிற்று பழப்பு என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லாமல் தாங்க அவனுக்கு அது மாதிரி பேசிட்டு இருக்கான். சீமான் பேசுதான் திராவிட தமிழ் இன்னை மானமுள்ள மனிதனாக்கி என்னென்னமே பேசுவான் அவன். பெரியாருக்காக நான் கொலை பண்ணணும், அதை பண்ணணும், குடிச்சிட்டா ஒரு மாதிரி பேசுவான், குடியெல்லாம் ஒரு மாதிரி பேசுவான். ஆனால் பெரியாரை பேசி கொண்டே தான் இருந்தான் ஆள். திடீர்னு இங்கே வந்து மேடையில் நம்ம ஆளுங்க கொடுக்குற கூலி பத்திரன்னு அந்த கூலி மாரடிக்க போய் அப்படி டைவெர்ட் ஆகிட்டாங்க ஆள். இன்னொருத்தர் இருந்தார் மணியரசன் சொல்லிட்டு, தமிழ் தேசிய தந்தை என்று அழையுங்கள் பெரியாரேன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, எப்படி தமிழர் பெரியார்னாரு. வயசான காலத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் போல. இது இனிமேலாம் உழைக்க முடியாது நம்மளால், இது மாதிரி ஏதாவது பேசி வயிற்றுப்பின்னு போக வேண்டியதான்னு நினச்சின்னு. இப்படி மோசமான நபர்களாம் நீங்களாம் இதுக்கு மாதிரி நிறைய பேர் வந்து காலாவதி மருந்தாக போய் குப்பையில் போட்டாச்சு. ஆனால் பெரியார் இயக்கம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும். பெரியார் இயக்கத்தையோ திராவிட இயக்கத்தையோ எவனாலும் எதுவும் பண்ண முடியாது. தந்தை பெரியார் மண் இந்தியாவை வழிநடத்துகிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் நீங்கள் நடக்கும். இந்த மாதிரியான நாய்கள் குலைத்து காலாவதி ஆகிவிடும் என்று கூறி வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.